மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வரக்கூடிய மணி நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை எங்கே எப்படி தொடர் மழை போன்ற தகவல்களை பார்ப்போம். குறிப்பாக மதுரை மாவட்டம் இடிமின்னலுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மதுரை, திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் மற்றும் நாகமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம், சேத்தியார்தோப்பு மற்றும் நெய்வேலி, புவனகிரி, விருத்தாச்சலம் மற்றும் பிச்சாவரம் மற்றும் குறிஞ்சிப்பாடி, வடலூர் மற்றும் நெய்வேலி மற்றும் திட்டக்குடி, பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தொழுதூர், வேப்பூர் சுற்றுவட்டார பகுதியில், அதாவது கடலூர் மாவட்டம் முழுவதுமே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் திருமலைவாசல், வைத்தியநாதர் கோயில் மற்றும் பூமுகார், மன்னன்மேல்குடி, தரங்கன்பாடி, காரைக்கால் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் அதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் ஊத்துக்குளி, மொடக்குறிச்சி மற்றும் கணபதி மற்றும் காங்கேயம்பாளையம் மற்றும் பாஞ்சாலிங்கபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அம்மாப்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் கரூர் மாவட்டம் பரமத்தி வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் குளிர்தலை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கடவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, தொட்டியம், மாயனூர் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் ராசிபுரம் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் எருமப்பட்டி, மோகனூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நள்ளிரவு நேரத்தில் அந்த ஆர்எஸ் மங்கலம், பரமக்குடி சுற்றுவட்டார பகுதி, கமுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் மதுரமங்கலம் மற்றும் மாண்டூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு, அச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர் மற்றும் சென்னை, மயிலாப்பூர் மற்றும் அண்ணா நகர், வடபழனி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஆவடி, கோயம்பேடு, பெருங்களத்தூர் மற்றும் தாம்பரம், வண்டலூர் சுற்றுவட்டார பகுதியில், மேடவாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் மற்றும் திருமானூர் மற்றும் செந்துறை மற்றும் ஜெயங்கொண்டம் மற்றும் உடையார்பாளையம் மற்றும் கங்கைகொண்ட சோழபுரம் சுற்றுவட்டார பகுதியில், மீசூர் டு ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதி காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளி மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.